இனிமேல் உங்கள் வீட்டு இட்லி நல்ல மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்க வேணாம். உங்க வீட்டு இட்லி சாம்பல் நிறத்துல, சிகப்பு நிறத்துல, கருப்பு நிறத்துல இருந்து இதுதான்டா இட்லி அப்படின்னு பழக்குங்க குழந்தைக்கு. ஆரம்பத்தில இருந்தே துளி துளியாக நல்ல விஷயங்கள் குழந்தைக்கு சேர 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 பின்னாட்கள்ல அவங்களுக்கு பெரிய நோய்கள் எதுவும் வராமல் காத்துக்கொள்ளலாம். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இன்னைக்கு 30-35 வயசுல நிறைய பேர் இருக்கீங்க. உங்களே சில பேருக்கு மனசுக்குள்ள லேசா பயம் இருக்கும். சுகர் இருக்கோ இல்லையோ தெரியல, லைட்டா கிருகிருன்னு வருது. டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அவன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லி நாளையில இருந்து மாத்திரையா கொடுத்துருவாங்களே அப்படின்னு பயந்துகிட்டு டெஸ்ட் எடுக்காம நிறைய பேர் இருப்பீங்க. கொஞ்சம் பேருக்கு அண்ணனுக்கு ஏற்கனவே மணி அடிச்சிருச்சு, நமக்கு வந்துடும் நினைக்கேன், எங்க அக்கா நேரத்துல இருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பீங்க. நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா, நம்ம 30 வயசு 35 வயசுல சுகர் பத்தின பயம், தைராய்டு பத்தின பயம் உங்களுக்கு இருக்குன்னா, நம்ம குழந்தைகள் அவர்களுடைய 25 வயசுல இந்த பயம் வரக்கூடாது அவங்களுக்கு. அப்ப ஆரம்பத்திலிருந்தே முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இனிப்புக்கு எதிராக அவர்களை மாத்தணும். அவன் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் போறான், ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு போடுறான். உண்மையிலே ஸ்வீட் எடு திண்டாடுன்னு போடணும். ஆனா அவன் வியாபாரம் அதை எப்படியாவது விற்கணும்னு சொல்லி ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு எல்லாத்துக்கும் எந்த ஒரு மகிழ்ச்சியினாலும் நம்ம இனிப்பு தான் கொடுத்து கொண்டாட காலகாலமாக உள்ள விஷயம் தான். இனிப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் நிறைய உவகைக்கும் பெரிய தொடர்பு இருந்துச்சு. அதனால எல்லா நல்ல சாமிக்கே சக்கரை பொங்கல் தானே போட்டோம். அவருக்கு பாவக்காய் பொரியலா போட்டிருக்கோம். அவருக்கு நல்லது அப்படின்னு நாளையில இருந்து பாவக்காய் பொரியல் சாமிக்கு வைப்போமா? அதெல்லாம் சக்கரை பொங்கல் தான் வைக்கணும்னு, அவருக்கு சுகர் வந்தாலும் பரவாயில்லன்ட்டு வைக்கிறோம். ஒரு விஷயம் தெரியுமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் யானைகள்ல 80% யானைக்கு டயபெட்டிக். கோயில் யானைக்கு டயபெட்டிக் இருக்கு. ஏன்? யானை ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அது கோயில்ல போட்டு டேன்னு அதை அப்பப்ப மணி ஆட்டி வர்றவனுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சக்கரை பொங்கலும் பழமும் தேங்காயும் கொடுத்து கொடுத்து அதை நடக்கவும் விடல. அது மலையில நடக்க வேண்டியது போக வேண்டிய விஷயத்துல விட்டு அதுக்கு சுகர் அதுக்கு வெட்டினரி டாக்டர் ஊசி போட்டுட்டு இருக்காரு கோயில் யானைக்கு. நம்மளும் நம்ம குழந்தைகளை அப்படித்தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களை. கோயில் யானை மாதிரி வீட்டில் வச்சுட்டு அவனுக்கு போசாக்கா சாப்பாடு கொடுக்குறோன்னு சொல்லி எல்கேஜி யூகேஜிலேயே நீட் கோர்ஸ் இருக்கா சார்? இங்க ஜேஇஇ சேர்க்கலாமா சார்? நாளையில இருந்தே அவன் நீட் படிச்சுட்டானா பிளஸ் 2 வரும்போது ஈஸியா எழுதிடலான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அது ஒரு வியாதி. அவன் பிளஸ் 2 படிக்கும் போது அதை பத்தி யோசிச்சா போதும். குழந்தை பருவத்துல முதல்ல எதிர்க்க வேண்டியது இனிப்பின் மீதான பிரியத்தை மெதுவா வெளியே எடுக்கணும். வெள்ளை சர்க்கரை மீதான மோகத்தை வெளியே எடுக்கணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், சொல்ற அளவுக்கு எளிது கிடையாது. ஆனால் நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, வீட்டுல வெள்ளை சர்க்கரை வைக்காமல் இருக்கலாம். உங்க வீட்டுல ஒயிட் சுகர் டப்பா இருக்கக்கூடாது, வேண்டாம். யாராவது மற்றவங்க யாராவது கெஸ்ட் காபி கேட்டாங்கன்னா வெளியே போய் குடிச்சுவான்னு சொல்லிருங்க, தப்பு இல்லை. ஏதாவது கோச்சுக்கிட்டாங்கன்னா அப்படி கோச்சு வைங்க, வர வேண்டாம் நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டில் நல்ல நாட்டு வெல்லம் பனை வெல்லம் இருக்கட்டும். இனிப்புன்னு வேணா கொஞ்சம் பனை வெல்லம் போட்டுக்குவோம். பிள்ளைக்கு ஆரம்பத்திலேருந்தே எனக்கு நாட்டு வெல்லம் தான் இனிப்புன்னு முதல்ல 2 வயசுலேயே தெரிய ஆரம்பிச்சதுன்னா மெதுவா வெள்ளை சர்க்கரையிலிருந்து வெளியே வருவாங்க. இந்த சாக்லேட்டு இப்போ ஒரே போன சிலுக்குன்னு ஒரு சாக்லேட் 100 ரூபா, எனக்கு பார்த்தாலே பத்திட்டு வரும். அதை வாயில போட்டா வெடிக்கும், வாயில குழாவும், என்னென்னமோ போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றான். ஒவ்வொன்றுக்கு பின்னாடி எவ்வளவு ரசாயனம் சேர்க்கிறாங்க. மில்க் சாக்லேட் நம்ம நினைக்கிறோம், அது மில்க் சாக்லேட் வெறும் பால் இருக்கு, பால் மட்டும் கிடையாது, எவ்வளவு ரசாயனம் அதுல. அது உள்ள வெடிக்கிறதுக்கு ஒரு ரசாயனம், இழகிறதுக்கு ஒரு ரசாயனம், அது மீண்டும் மீண்டும் உங்களை சாப்பிட வைக்கணும்னு ஒரு கெமிக்கல். பெரும்பாலான சாக்லேட்டுகள் அதிகம் சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு தான் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகள் பெண் குழந்தைகளுக்கு அதிகம் வருவதற்கான காரணம் சின்ன பிள்ளைல இருந்து அதிகம் சாக்லேட் சாப்பிடுறது. நீ நல்ல மார்க் வாங்க, நான் சாக்லேட் வாங்கி தருவேன், நீ வாங்கி தருவா, சாக்லேட் லஞ்சம் கொடுத்து பழக்காதீங்க. சாக்லேட்டுகள் வேண்டாம். இனிப்பு என்னைக்கும் அதற்காக குழந்தையினுடைய மகிழ்ச்சி மனோபாவம் மாறணும்னு அவசியம் இல்லை. குழந்தைக்கு மகிழ்ச்சி வேணும், கொண்டாட்டம் வேணும். ஆனால் அதுக்கெல்லாம் அடையாளம் இந்த இனிப்பு தான் நம்ம மாற்ற வேண்டாம். நீ நல்ல மார்க் வாங்குறியா, நாளைக்கே நம்ம போய் கடற்கரைக்கு போறோம், சென்னையில போய் உன்னை கடல்ல விளையாட விடுறேன், இல்ல போய் ஒரு பெரிய அருவியில குளிக்க வைக்கிறேன், அப்படி மகிழ்ச்சியை கொண்டு வாங்க. இல்ல பொருட்கள் மீது இதெல்லாம் பெருசு, இதெல்லாம் உயர்ந்தது, இந்த இனிப்பு தான் நீ நல்லா செஞ்சா கொடுப்பேன்னு சொல்லி அதன் மீது ஒரு போதையை உருவாக்கினா, அவன் உங்களை தாண்டி உங்கள்ட்ட இருந்து கேட்கக்கூடிய வயசை தாண்டும் போது 15 வயசு 14 வயசு போது அவனே கடையில் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப அப்படியான இனிப்பின் மோகத்தை தடுக்க வேண்டும் நண்பர்களே. சிறு வயதிலிருந்தே இனிப்பான பொருட்கள் அதிகம் எடுக்காம இருந்தா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கணையத்தில் வரக்கூடிய அந்த இன்சுலின்
நல்ல செயல்பட முடியாமல் தடுப்பதுதான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதிக்கு பெரும்பாலான காரணம். இதில் ஒழுங்கா தான் சுரக்குது, ஆனா அது ஒழுங்கா செயல்பட மாட்டேங்குது. ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறான். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏன் வருதுன்னா குட்டி குண்டர்களுக்கு வரும். சின்ன பிள்ளையே குண்டா இருக்கான்னு வச்சுக்கோங்க, குழந்தை பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் குண்டா இருந்ததுன்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். பெண் குழந்தை குண்டா இருக்கும் போது மாதவிடாய் சுழற்சி சரியா வராது, அது ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா பீரியட் இருக்காது. பசங்கள்ல அந்த குண்டாவே வந்துட்டு இருந்தானா 20 வயசுல சக்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்பு வரும். ஸோ சிறு வயதிலிருந்தே இனிப்பை குறைத்து விடுங்கள். இனிப்பான விஷயம் வேணுங்கிறப்பெல்லாம் அவனுக்கு பழங்களை காட்டுங்க. நிறைய பழங்கள் உங்க வீட்டில் டைனிங் டேபிள்ல எப்பொழுதும் அலமாரியில் பழங்கள் நிறைய இருக்கட்டும். அது கொஞ்சம் வீணாயிருமா பணம் பரவாயில்ல, அது இங்கேயே வீணாகாது. கொஞ்சம் மக்கி போய் கொஞ்சம் கெட்டு போன பழத்தை தூக்கி மணல்ல போட்டீங்கன்னா அது மண்ணில் இருக்கக்கூடிய பல நுண்ணுயிர்களுக்கு ஒரு பேருணவாக அமையும். தப்பு இல்லை. இனிமே அந்த உயிரியை வளர்க்கும் போது மண் வளமாக இருக்கும். வீணாயிருமே நினைக்காதீங்க. தயவு செய்து உங்கள் வீட்டில் கொய்யாப்பழமும் பப்பாளியும் ஆப்பிளும் வாழைப்பழமும் நெல்லிக்காயும் எல்லா பழங்களும் எப்போதும் நிறைந்திருக்கட்டும். அதற்கு செலவழிக்கக்கூடிய பணம் எந்த விதத்திலும் தீங்கு கிடையாது. தினம் பழம் சாப்பிடணும். எங்க தாத்தாலாம் ஞாபகம் இருக்கு, ஒரு வாழை கொலையை கட்டியிருப்பார். காலையில போய் பல் தேய்ச்சிட்டு வந்தோடனே போய் ஆளுக்கு 2 பழத்தை உரிச்சு எடுத்து சாப்பிடணும்னு ஒரு பழக்கமா இருந்தது. இன்னைக்கெல்லாம் நம்ம ஆளுங்க வாழைப்பழத்தை பிள்ளையாருக்கு மட்டும் தான் காட்டுறான். இல்லைன்னா பல பேர் பத்தி ஸ்டாண்டா மட்டும் தான் வச்சிருக்காங்க. பத்திய சொருகிறதுக்கு மட்டும் தான் வாழைப்பழம். யாராவது வீட்டுக்கு போறீங்களா, இங்க இருந்து உங்க உறவுக்காரங்க வீட்டுக்கு போறப்ப யாராவது போறப்ப கொஞ்சம் கொய்யாப்பழமோ இல்ல வாழைப்பழமோ வாங்கிட்டு போயிருக்கீங்களா? போய மாட்டாங்க. எங்க போனாலும் ஆப்பிள் மாதுளை. ஏன்னா வாழைப்பழத்தை ஒரு 2 சீப்பு 3 சீப்புல ஒரு தார் வாழைப்பழத்தை எடுத்துட்டு போங்களேன், வந்துட்டான்டா அப்படின்னு அதுக்கு மேல ஒரு ஏளனத்தை நம்ம உருவாக்கிட்டோம். உண்மையிலேயே குழந்தைகளுக்கான மிகச்சிறந்த பழம் வாழைப்பழம். தினம் கொடுக்கணும். குழந்தைகள் கொஞ்சம் ஒல்லி குச்சியா இருக்கு குழந்தை, தனுஷ் மாதிரி இருப்பான்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் அவன் ஒல்லி குச்சி ஆகி அது பின்னாடி டிபி இருக்கான்னு தெரியாம போயிடும். குழந்தை உடல் எடை கூட்டணும் அப்படின்னா நல்ல நேந்திரன் வாழை, மிகச்சிறந்த செவ்வாழை, வெயிட்டை கூட்டுறதுக்கான மிகச்சிறந்த பழம் வாழைப்பழம். தினம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவதை ஒரு பழக்கமா கொண்டு வந்துடும். தினம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒவ்வொரு நாள் ஒரு பழம், ஒரு மட்டி பழம், ஒரு ஏலக்கி, ஒரு நாள் கூழாஞ்செண்டு, எது கிடைக்கிறதோ அருகாமையில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை தினம் கொடுங்க. இனிப்பின் மீதான மோகத்தை இனிப்பான பழங்களை கொடுத்து மாற்ற வேண்டும். இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய டேக் ஹோம் மெசேஜா நான் சொல்றது, முதல் விஷயம் புரதங்களை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த புரதங்களை நல்ல முட்டை மீன் இந்த மாதிரி லெக்யூம்ஸ் எடுத்துக்கொள்றது. சிறுதானியங்களை அடிப்படை அரிசிக்கு இணையா பயன்படுத்த வேண்டியது சிறுதானியங்களை பயன்படுத்துங்க. அரிசியும் வெள்ளை அரிசி வேண்டாம், சிகப்பரிசி கருப்பரிசியை அதிகம் பயன்படுத்திக் கொள்ளுங்க. இனிப்பின் மீதான மோகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள்.